ஐயோ, யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே, ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே. கூட்டிட்டு போறானே பாரதி. ஐயோ, யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே, ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே. தூக்குங்க பாரதி, பாரதி யாராவது வந்து ஒரு கை பிடிங்க. யாரும் வர மாட்டீங்களா? அண்ணே அண்ணே வாங்கனே, வந்து தூக்குங்க, காப்பாத்துங்க. இவ்வளவு பேர் வேடிக்கை பாக்குறீங்க, ஒருத்தர் கூட காப்பாத்த மாட்டீங்களா? ஒரு பொண்ணு ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கா, அத பார்த்து கூட உங்களுக்கு எல்லாம் இரக்கமே இல்லையா? அப்படியே மரம் மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. பாரதி, பாரதி வாங்கம்மா, உங்க வீட்டு அக்கா தங்கச்சிக்கு பின்னாடி பாத்துட்டு இருப்பீங்களா? வாங்க யாராவது. பாரதி, பாரதி உனக்கு ஒண்ணும் ஆகாது. பாரதி ஏமா, யாருமா இது? உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணா? சொந்தமா இருந்தா தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா, இல்லனா ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? வேலைக்கு போற ஒவ்வொரு பொண்ணும் வெளியில இருக்கிற சமுதாயத்தை சொந்தமா நினைச்சு தானே தைரியமா வெளியில வராங்க. இந்த நேரத்துல போய் கேள்வி கேட்டுட்டு இருக்க, வந்து ஹெல்ப் பண்ணியா? பாரதி உனக்கு ஒண்ணும் ஆகாது. பாரதி பயப்படாத. பாரதி நான் உன்னை காப்பாத்துறேன். பாரதி, பாரதி. ஆட்டோ அண்ணா, அண்ணா அண்ணா கொஞ்சம் நில்லுங்கண்ணா. சொல்லுங்க. பொண்ணு உயிருக்கு போராடிட்டு இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா. போலீஸ் கேஸ் ஆயிடுமா? ஐயோ வண்டியை பாருங்க அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. பாரதி, பாரதி யாராவது வாங்கல. உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையா? கொஞ்சம் கூட ஈவ இறக்கமே கிடையாது உங்களுக்கு. ஒருத்தர் கூட வந்து உதவி பண்ண மாட்டீங்களா? பாரதி என்னமா பண்ண? பாரதி உனக்கு ஒண்ணும் ஆகாது. பாரதி யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையா? பாரதி உனக்கு ஒண்ணும் ஆகாது. பாரதி வாங்கல. இந்த உலகத்துல எல்லாரும் மனசு அடங்க வச்சிட்டீங்களா? ஒருத்தர் கூட மனசாட்சியே கிடையாதா? உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒண்ணுனா இப்படிதான் பாத்துட்டு நிப்பீங்களா? பாரதி, பாரதி, பாரதி உனக்கு ஒண்ணும் இல்ல. நான் இருக்கேன், நான் இருக்கேன். யாரும் உதவி பண்ணலனா என்ன, நான் இருக்கேன். உன்னை நான் காப்பாத்துறேன். நீ பயப்படாத. பாரதி யாராவது கொஞ்சம் வாங்கல, வாங்கல. யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே. ஒருத்தர் கூட வர மாட்டீங்களா? நான் இருக்கேம்மா, நான் இருக்கேன், நான் இருக்கேம்மா. தூக்குமா, புடிமா, மெதுவா அப்படியே தூக்குமா. பாரதி அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா தள்ளுங்க. போலாமா, போலாமா. பாரதி உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன். நீ பயப்படாதம்மா, பயப்படாத. பாரதி அண்ணா பாத்து போங்க. பக்கத்துல நம்ம ஹாஸ்பிடல் போயிடலாம், போயிடலாம். பாரதி அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா தள்ளுங்கண்ணா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். உனக்கு சொந்தக்கார பொண்ணா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்சம் தள்ளுங்கண்ணா. சரிம்மா, தள்ளுறேன். பயப்படாத பாரதி. நீ பயப்படாதம்மா, பயப்படாத. பாரதி உனக்கு எதுவும் ஆகாது, நான் இருக்கேன். கொஞ்சம் வேகமா தள்ளுங்கண்ணா. தள்ளுறேம்மா, தள்ளுறேம்மா. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா தள்ளுங்கண்ணா. சரிம்மா, சரிம்மா. உனக்கு எதுவும் ஆகாது. அண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா தள்ளுங்கண்ணா. ஒண்ணும் ஆகாது. ஹாஸ்பிடல் பாரதி பக்கத்துல வந்துச்சு, போயிடலாம். மல்லிகா மாதிரி இருக்கு. மல்லிகா, ஏய் மல்லிகா, ஏய் மல்லிகா, ஏய் மல்லிகா, மல்லிகா. யார வண்டியில வச்சு தள்ளிட்டு போகுதுன்னு தெரியலையே. ஹாஸ்பிடல் பாரதி பக்கத்துல வந்துருச்சு, போயிடலாம். வந்துருச்சுமா. ஏய் இல்லையா, மெதுவாயா. உனக்கு ஒண்ணும் ஆகாது. மேம், மேம் பேஷண்ட் எமர்ஜென்சி, உடனே அட்மிட் பண்ணனும். ரத்தம் போயிட்டு இருக்கு மேம். யா, நீங்க சொல்றது ரைட் தான். பட் இவங்க ரொம்ப இன்ஜூர் ஆயிருக்காங்க. சோ இது மர்டரா இல்ல ஆக்சிடென்ட்டா? இல்லங்க, அவ பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்தா. அப்ப யாரோ ஒருத்தங்க வந்து அவளை கத்தியால குத்திட்டு போயிட்டாங்க. அவ யாரு என்னன்னு தெரியல. ஆனா பாரதி ரொம்ப நல்ல பொண்ணு மேடம்.
அவளுக்கு எதுவும் ஆக கூடாது. நீங்க உடனே அவளை எமர்ஜென்சிக்கு அழைச்சிட்டு போங்க ப்ளீஸ் மேடம். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மேடம். பட் ஹாஸ்பிட்டலுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு மேடம். நீங்க அவங்க ரிலேட்டிவா? ஏன் கேக்குறேன்னா இது போலீஸ் கேஸ். அவ்வளவு சீக்கிரம் நாங்க ப்ராசஸ் பண்ண முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஹாஸ்பிட்டலோட டிக்னிட்டி போயிடும். பிகாஸ் we have a brand name. எங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இதுக்கு சப்போர்ட் பண்ணாது மேம். சாரி. என்ன மேடம் இப்படி பேசுறீங்க? பாரதி என்னோட சிஸ்டர், போதுமா? அவங்கள உடனே அட்மிட் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை நான் செய்யறேன். பணம் வேணுமா, காசு வேணுமா? போதுமா போதுமா சொல்லுங்க. அங்க ஒரு உயிர் போயிட்டு இருக்கு. உங்க வீட்டு பொண்ணா இருந்தா இப்படிதான் வேடிக்கை பாப்பீங்களா? இதுதான் உங்க ஹாஸ்பிடல் தர்மமா? இதுக்கு தான் டாக்டர் கடவுள்னு சொல்றாங்களா? நான் சொல்றத கேளுங்க. எங்க சீஃப் சொல்லாம நாங்க எதுவும் பண்ண முடியாது. வாட் கோயிங் ஆன் ஹியர்? இல்ல டாக்டர், இவங்க தான் பேஷண்ட் அட்மிட் பண்ண சொல்லி கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை யாரோ ஒருத்தன் கத்தியால குத்திட்டு போயிட்டான் டாக்டர். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் டாக்டர். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. நம்ம நாட்டுல இறந்து போற பாதிக்கு மேல இருக்கிற ஆக்சிடென்ட் சரியான நேரத்துல காப்பாத்த முடியாம தான். தயவு செஞ்சு வந்து பாருங்க டாக்டர். சரிம்மா, போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சா? இல்லன்னா என்கொயரி அது இதுன்னு நான் வருவாங்க. பேசிக்கிறேன் டாக்டர். உங்களுக்கு தெரியாததா? இப்பதான் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டுருச்சுல, யார வேணாலும் அட்மிட் பண்ணலாம். எமர்ஜென்சிங்கிற பேர்ல எந்த ஹாஸ்பிடல்ல வேணாலும் யார வேணாலும் அட்மிட் பண்ணலாம். அப்புறம் ஏன் மேடம் தயங்குறீங்க? ப்ளீஸ் மேடம், ஒரு உயிர் மேடம். உயிர் போனா திரும்பி வராது மேடம். உங்க பொண்ணுக்கு இப்படி நடந்தா இப்படிதான் பார்த்துட்டு நிப்பீங்களா? ஓகேம்மா. நர்ஸ், டாக்டர் உடனே எமர்ஜென்சி வார்டுல அட்மிட் பண்ணி கிளீனிங் பண்ணுங்க. பிளட் குரூப் செக் பண்ணி பிளட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. குயிக் ஃபாஸ்ட். ஓகே டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். உன்ன மாதிரி ஒருத்தி என் பொண்ணை காப்பாத்தி இருந்தா இன்னைக்கு அவளுக்கு 20 வயசு இருந்திருக்குமா. ஆனா அவ இப்ப என் பர்ஸ்ல வெறும் போட்டோவா மட்டும்தான் இருக்கா. யூ ஆர் கிரேட், குட் சாமரிட்டன். என்னால முடிஞ்சதை நான் பண்றேம்மா. ஏன்னா அவளும் என் பொண்ணு மாதிரி தான். அட்லீஸ்ட் இந்த பொண்ணையாவது காப்பாத்தின சந்தோஷம் எனக்கு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஓகேம்மா. நர்ஸ், சீக்கிரம் கொண்டு போங்க. சாரி மேடம், இந்தாங்க உங்க பர்ஸ், ஜுவல்ஸ். டாக்டர் சொல்லாம நாங்க எதுவுமே பண்ண முடியாது மேடம். நீங்க சொல்ற எல்லாமே கரெக்ட் தான். ஆனா சுயநலம் இல்லாம இங்க யாருமே இல்ல மேடம். ஒரு கொலை நடந்தா அதை ஏன்னு கேட்காத எல்லாருமே கொலைகாரனுக்கு பயந்து இல்ல மேடம், போலீஸ்க்கும் என்கொயரிக்கும் பயந்துதான். நாளைக்கு நாங்க இங்க தானே வேலை பார்க்க வர வேண்டியிருக்கோம். அதனாலதான் மேடம், நீங்க அங்க போய் உட்காருங்க, நான் ஃபார்ம் ஃபில் பண்றேன். ரொம்ப நன்றிமா. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டியாமா. ஐயோ அண்ணா, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் இல்லனா. அட என்னம்மா நீ, யாரோ எவரோன்னு பார்க்காம அந்த பொண்ணுக்கு நீயே உதவி பண்ணியிருக்க. ஏதோ இந்த காலை வச்சுக்கிட்டு என்னால முடிஞ்ச உதவி நான் செஞ்சேம்மா. அண்ணா, உங்களுக்கு கால் வேணா முடியாம இருக்கலாம். ஆனா மனசளவுல நீங்க கோபுரமா உயர்ந்து நிக்கிறீங்கன்னு கை கால் இருந்தும் எந்த உதவியும் செய்யாம நின்னவங்க மத்தியில நான் இருக்கேமான்னு ஓடி வந்து உதவி பண்ணீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துலதான் நீங்க உயர்ந்து நிக்கிறீங்க. என்னால உங்களை என்னைக்கும் மறக்க முடியாது. கொஞ்சம் இருங்க. இந்தாங்கண்ணே, உங்க வண்டியில இருந்த எல்லா பழத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு வந்தீங்க. எல்லாமே வீணாயிடுச்சு. இந்த பணத்தை வச்சுக்கோங்கண்ணே. அட என்னம்மா நீ, அண்ணன் அண்ணன் வாய் நிறைய கூப்பிடுற. உன்ன மாதிரியே எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காங்கம்மா. பணங்காசெல்லாம் எதுக்குமா? வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய உச்சிக்கு போனாலும் கடைசியில் மண்ணுக்குள்ளே தான் போய் சேர போகிறோம். உன்ன மாதிரி நல்ல மனுஷங்களை பார்க்குறதும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதும் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரிம்மா, நீ பார்த்து ஜாக்கிரதையாருமா. ஏதாவது உதவி வேணா கேளுமா, நான் அங்கே தான் கடை போட்டிருப்பேன். சரியா? நான் வரேம்மா.
ரத்த காயத்தோட ஒருத்தவங்க அட்மிட் பண்ண வந்தாங்களே அண்ணே. அவங்க மல்லிகா மல்லிகா என்னப்பா ரத்த காயத்தோட ஒருத்தவங்கள வண்டியில வச்சு தள்ளிட்டு வந்த மாப்பிள்ளை எங்க பாப்பா எங்க நம்ம குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது அடிபட்டுச்சா? அண்ணே நம்ம குடும்பத்துல யாருக்கும் எதுவும் அடிபடலண்ணே. நான் பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேப்பா. சரி வேற யாருக்கு அடிபட்டுச்சு என்னாச்சு? அண்ணே நான் தையல் கடைக்கு போயிட்டு வரும்போது பஸ் ஸ்டாப்ல பாரதின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு நின்னுட்டு இருந்தா. அவகிட்ட பேசலான்னு போயிட்டு இருக்கேன். திடீர்னு ஒருத்த வந்து அந்த பொண்ணு வயித்துல கத்தியால குத்திட்டு போயிட்டான்னு. ஐயோ அப்புறம் எப்படியோன்னு அங்க இருந்த ஒருத்தரோட உதவியோட ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்துட்டேன். இனிமேல் அந்த பொண்ணை கடவுள் தான் காப்பாத்தணும். அண்ணே அந்த சம்பவம் நடந்தப்போ எல்லாரும் கூட்டமா நின்னு வேடிக்கை பார்த்தாங்களே தவிர ஒருத்தர் கூட உதவி பண்ண வரலன்னு. அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல கிடந்தப்போ எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு. மல்லிகா ஒண்ணும் இல்லப்பா ஒண்ணும் இல்ல, நீ தைரியமா இருப்பா. அதான் அந்த பிள்ளைய கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டீங்களே, நல்ல காரியம் பண்ணப்பா, நல்ல காரியம் பண்ண. ஏப்பா ஒரு பொம்பளை பிள்ளைய ஒருத்தன் பொது இடத்துல வச்சு கத்திய கொண்டு குத்திரியா, ஒருத்தவங்க கூட உதவி கொள்ளன்னு சொல்றியப்பா? அங்க டீ கடைக்காரங்க பூ விற்கிறவங்க பசுக்கு வந்து 100 பேர் இருந்திருப்பாங்க, அதுல ஒருத்தவங்க கூட உதவி கொள்ளன்னு சொல்றியப்பா? சே ஏப்பா இவங்களாம் என்ன சுயநலவாதிகளா? இவங்களையெல்லாம் நினைச்சாலே வாயில் ஏதோ வருது. என்ன மன்னிச்சிங்களோ. இப்ப எல்லாம் எங்கப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? நாடு கட்டா நம்ம கண்ணா, நகரம் கட்டா நம்ம கண்ணா, நாம மட்டும் நல்லா இருந்தா போதும் தானப்பா எல்லாருமே நினைக்கிறாங்க. மல்லிகா ஒரு காலத்தில் நம்ம நாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் இருக்கவங்க நம்ம நாட்டுக்காக போராடி உயிர் தியாகம் பண்ணிருக்காங்கப்பா. இப்போ எல்லாம் காலையில் எழுந்துச்சு பேப்பர் பார்த்தா வெட்டு குத்து கோலை, இதை தவிர ஒரு 4 செய்தி நல்ல செய்தி வருதாப்பா? நான் வேற நீ இருக்க டென்ஷன் தெரியாம ஏதோ குழப்பிட்டு இருக்கேன். பாப்பா வந்து உட்காரு. அத்தனை பேர் இருந்தும் ஒருத்தர் கூட உதவிக்கு வரலன்னு குத்துனவனை தப்பிக்க விட்டுட்டாங்கன்னு. இருப்பா 4 பேர் கல்லெடு தெரிஞ்சிருந்தா கூட குத்துனவனை ஈஸியா வெட்டி பிடிச்சிருக்கலாம். எங்க நன்றி உள்ள ஜீவனை தானப்பா கள்ள கொடையிட்டாங்க. சரிப்பா நீ ஒன்றும் பதட்டப்படாத, நல்ல காரியம் பண்ணியிருக்கப்பா. உன்னை நினைக்கையில அண்ணனுக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. அந்த பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது, நீ தைரியமா இரு. அண்ணன் அங்கே உட்காந்துருக்கேன், ஏதாவது தேவைண்டா கூப்பிடு. சரிண்ணா. ஹலோ, எஸ் ஜிகேபி ஹாஸ்பிட்டல். எஸ் ஜஸ்ட் ½ hour பேக் தான் சார். இங்கே தான் உட்காந்துருக்காங்க. 1 minute. மேம் உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. எனக்கா? அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க, பேசுங்க. ஹலோ சொல்லுங்க சார். நானே உங்களுக்கு தகவல் தெரிவிக்கலாம்னு நினைச்சேன், நீங்களே எனக்கு கால் பண்ணிட்டீங்க. சார் நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, அவங்க எப்படியும் பொழைச்சிருவாங்க. டாக்டர் ரொம்ப நல்ல டைப், அவங்க எப்படியும் காப்பாத்திடுவாங்க. நீங்க உடனே கிளம்பி வாங்க சார், இங்க பக்கத்துல இருக்கிற ஜிகேபி ஹாஸ்பிட்டல் தான். நமஸ்காரம், வாழ்க வளமுடன். மல்லிகா குழந்தை வெரி குட்ரா கண்ணம்மா. ரோட்ல எல்லாரும் அவளை சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ நீ மட்டும் அவளை காப்பாத்திட்டல்ல. சூப்பர், எக்ஸலண்ட். ஆனா நீ ரொம்ப தைரியசாலிதான்.
தில்லையாடி வள்ளியம்மை, ஆங் சுவாங் சுகி, மலாலா, கல்பனா சாவ்லா, இந்த லிஸ்ட்ல மல்லிகா, விமல், வாரே வா. இந்த மாதிரி பொண்ணுங்களை தான் நான் பார்க்கணும்னு துடிக்கிறேன். ஆனா இப்ப நான் கொஞ்சம் பிஸி. கண்ணம்மா, ராஜாத்தி, கதையில இப்போ நீ திடீர்னு ஹீரோயினி ஆயிட்ட. அதுக்காக நான் வில்லன் ஆக முடியுமா? நான் ரொம்ப நல்லவம்மா. தெரிஞ்சோ தெரியாமலையோ நீ அந்த பொண்ணை காப்பாத்திட்ட. யார் யாரை எங்க வைக்கணும்னு நமக்கு தெரியணும். இல்லைன்னா இருக்க வேண்டிய இடத்துல நாம இருக்க முடியாது. கண்ணு, இப்ப பாரு, கத்தியால குத்திட்டு நான் போயிட்டேன். காயத்துக்கு நீ மருந்து போடுற, ரைட்? என்ன, ஒரு விஷயத்தை நான் மறந்துட்டேன். அந்த பொண்ணு பேக் எடுக்க மறந்துட்டேன். அதுல அவளுடைய செல்போன் இருக்கு. அது அவசியம் எனக்கு தேவை. டேய், யாரா நீ? ராஸ்கல், எதுக்காக ஃபோன் பண்ணி மிரட்டிட்டு இருக்க? நேர்ல வாடா, உன்னை என்ன பண்ற பாரு. மேடம் என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? ஒண்ணும் இல்ல. ஐயோ மல்லிகா, என்னடா நீ எண்ணெயில போட்ட ஆப்ப மாதிரி பொரியல. ரிலாக்ஸ் ராஜாத்தி, பாவம் இல்ல. பூவரசு வந்திருக்காக, வீட்டுல உங்க வீட்டுக்காரர் விமல் காத்துக்கிட்டு இருக்காக, ஸ்கூல்ல உங்க குழந்தை கமலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காக. நீ என்னடானா இப்படி சவுண்ட் விடுறிய? குடும்பத்துல கோகிலா குழப்பம் போய்கிட்டு இருக்கு. தாமரை தாறுமாற தள்ளாடிக்கிட்டு இருக்கா. இப்படி ஒரு நேரத்துல நீ வந்து புரட்சி பண்ணி என்ன பண்ண போற? இங்க பாரு, அங்க ஈஸி சேர்ல ஈஸியா சாஞ்சிக்கிட்டு இருந்த உங்க அண்ணன் அந்த இடத்துல இருக்காரான்னு இப்ப போய் பாரு. அண்ணே, ஏய், யார் நீ? எங்க அண்ணன் எங்க? இப்ப என்ன வேணும் உனக்கு? அப்பா, இப்பதான் நீ கரெக்டா மேட்ரிக்கே வந்திருக்க. நான் யாருங்கிறது அப்புறம் சொல்றேன். முதல்ல நீ போய் அந்த பாரதி கிட்ட இருக்கிற செல்போனை எடுத்துக்கிட்டு வா. நான் சொல்றத கரெக்டா செஞ்சிடணும். கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? கேள்விங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சவன் என் கண்ணு முன்னாடி வந்தா அவனை சுட்டு பொசுக்கிடுவேன். சரி, விஷயத்துக்கு வரேன். நீ கேள்வி கேட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணி அதுக்குள்ள எனக்கு கோபம் வந்து, உங்க அண்ணன் பேர் என்ன? அரசு, அரசு, பூவரசு. அவன் படத்துக்கு பூ போடுற நிலைமை வந்துடக்கூடாதுமா. நான் எடுத்து தரேன், நான் எடுத்து தரேன். எங்க அண்ணன் இங்க. நம்ம பிரச்சனை பெருசு பெருசு நினைச்சு பார்த்தா அதை விட அடுத்தவங்க பிரச்சனை இன்னும் பெருசாதான் இருக்கு. சரி விடுங்க, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம போய்